ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வெக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ட்விஸ்டி டெய்ல்ஸ் பெட் ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இது ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட். நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் பில் வச்சுட்டு ஃப்ரீயாகவே கேட்ஸ் அண்ட் டாக்ஸை பெட் பண்ண விடுறாங்க. ஸோ பெட் லவர்ஸ்க்கு இது ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ்னே சொல்லலாம். கேட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வெரைட்டிஸ் இருக்கு இங்க. அப்புறம் வீக்கெண்ட்ஸை விட வீக் டேஸ் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் வீக்கெண்ட்லாம் நாங்கள் வந்தப்போ ரொம்பவே கூட்டமா இருந்தது. ஸோ வீக் டேஸ் மார்னிங்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நாங்கள் வந்து டாக்ஸை விட கேட்ஸ் கிட்ட தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பிகாஸ் கேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் காமா இருந்தது. வெயிட் பண்ணுது அழகா கூட. நம்ம வீட்டு ஒரு காட்டு கூட மாதிரி இப்படி கையில வச்சு கொடு, அப்பதான் அதுங்களுக்கு ஆனா அது முகத்தை பார்க்கலான்னு பார்த்தா அது திரும்பி 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 வருது அந்த பக்கமா. ஏன் பாரு, முகமே தெரியல அதுக்கு. இந்த பேக்குக்குள்ள என்னதான் இருக்குன்னு ரொம்ப நேரமே இந்த கேட் சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே இந்த பிளேஸ்க்கு வரும்போது ஒரு ரிலீஃப் இல்லைன்னா ரிலாக்ஸேஷன் வந்து கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம வீக் டேஸ்ல வந்து நம்ம ஜாப் இல்லைன்னா ஸ்டடீஸ் அப்படின்னு ஓடிட்டே இருக்கும்போது வீக்கெண்ட்ல இங்க வந்து ரிலாக்ஸ் ஆகும்போது கண்டிப்பா இது ஒர்த் இட்னு தான் சொல்லுவேன். கைய வெறுமே காட்டினாலே பாக்குறானே. இங்க ஃப்ரீக்வெண்டா வந்து பெட் பண்றவங்க இருக்கிறாங்க போல. ஸோ அதோட நேம் வந்து சொல்லி கூப்பிடுறாங்க. அழகா போகுது. அப்புறம் அந்த ஃபுட்டோட கவர் சத்தம் கேட்கும் போது எல்லா டாக்ஸுமே நம்ம கிட்ட வந்து அழகா சரௌண்ட் பண்ணுது. அப்புறம் நிறைய டாக்ஸ் இருக்கிறதுனால கண்ட்ரோல் பண்றதுக்கு உள்ள ஒரு ஆளை விட்டுருக்குறாங்க. கேட்டும் அதுதான். Excuse me, what is this in this bag and கேக்குறேன். இல்ல
என் கிட்ஸ் 2 பேருமே பெட் லவர்ஸ். ஸோ இந்த பிளேஸ் அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இது ஒரு பெர்ஃபெக்டான பிளேஸ்னே சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.